இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் ரேஷன் கார்டுகளுக்கு ஒற்றை அவியல் அரிசி வழங்க மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தி உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள டெல்லி சென்று மாநாட்டில் பங்கேற்ற பின் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து புதுவை அரசின் 4040 கோடி கடனை தள்ளுபடி செய்யவும், புயல் நிவாரண நிதி 96 கோடியை திட்ட நிதியில் கழிக்காமல் மானியமாக வழங்க கோரியதாகவும், பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்தித்து புதுவைக்கு ஏற்கனவே 1040 கிலோ லிட்டர் என வழங்கப்பட்டு வந்த மண்ணெண்ணெய் தற்பொழுது 372 கிலோ லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. இதனை 700 கிலோ லிட்டராக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து உயர்கல்விக்கு தேவையான உள்கட்டமைப்புகளை மேற்கொள்ள கூடுதல் நிதி வழங்கும்படியும், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சரிடம் புதுவையில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச அரிசி வழங்குவதை சுட்டிக்காட்டி இதற்கு தேவையான ஒற்றை அவியல் அரிசி வழங்க வலியுறுத்தியதாகவும் கூறினார். புதுவை அரசுக்கு நிதி பற்றாக்குறை வந்தது எப்படி என்று மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவை அரசு நிர்வாக மேலாண்மையில் பல்வேறு விதங்களில் தோல்வியடைந்துள்ளதாகவும், நிதி பற்றாக்குறை காரணமாக கடந்த 2011-2012 உத்தேசிக்கப்பட்ட வரியில் 60% மட்டுமே வசூல் செய்துள்ளதாகவும், ஆனால் கடந்த ஆட்சியில் 87% வரி வசூல் செய்ததாகவும், பெட்ரோல் பங்கில் 200 கோடி வரி வசூல் செய்யப்படாமல் உள்ளது. இந்த வரியை வசூலிப்பதில் காங்கிரஸ் அரசு இருந்தபோது சிரத்தையோடு செயல்பட்டதாகவும், வரி கட்டாத பெட்ரோல் பங்குகளுக்கு எண்ணெய் சப்ளை செய்ய வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் தற்பொழுது 2 கோடி மதிப்புள்ள பெட்ரோல் பங்க் வைத்துள்ளவர்கள் கூட 10 கோடிக்கு வரி பாக்கி வைத்திருப்பதாகவும், புதுவை அரசுக்கு மத்திய அரசு போதிய அளவு நிதியை தந்துள்ளதாகவும், மேலும் 600 கோடி கடன், உலக வங்கியில் 100 கோடி, நபார்டு வங்கியில் 100 கோடி அனுமதி அளித்துள்ள நிலையில் நிதி பற்றாக்குறை எப்படி வரும் என்று கேள்வி எழுப்பிய அவர், மேலும் 830 கோடிக்கு மதிப்பிடப்பட்ட மருத்துவக் கல்லூரியை 150 கோடியில் கட்டி காங்கிரஸ் ஆட்சியில் திறந்தோம். அதுபோன்று தேவையான வகையில் செலவு செய்யாததால் அரசு நிதி பற்றாக்குறையில் சிக்கி தவிக்கிறது என்று கூறினார். புதுவையில் சென்டா கவுன்சிலிங்கை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்று பெற்றோர்களும் மாணவர்களும் எதிர்பார்க்கின்றனர். புதுவை அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பொறியியல், மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு கவுன்சிலிங் ஆண்டுதோறும் சென்டாக் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக ஆண்டுதோறும் சென்டா கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டு கமிட்டி புதிய பொறுப்பாளர்கள் பட்டியலை தயார் செய்து ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளதாகவும், தற்பொழுது புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் தற்போது மருத்துவம், பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்களை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதும் விண்ணப்பம் அச்சடிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. எனவே புதுவை அரசும் சென்டா கமிட்டியும் இணைந்து இந்த ஆண்டு முன்கூட்டியே கவுன்சிலிங்கை நடத்த வேண்டும் என்று பெற்றோர்களும் மாணவர்களும் எதிர்பார்க்கின்றனர். வாட் வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் கூறுகையில்,
புதுவையில் வாட் வரியை 2% இருந்து 10% உயர்த்தியிருப்பது சிறு வியாபாரிகள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக பாதிப்பதால் இது தொடர்பாக வியாபாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தபோது ரத்து செய்வதாக வாய்மொழி உத்தரவாதம் அளித்ததாகவும், ஆனால் அரசு அதிகாரிகள் உயர்த்தப்பட்ட 10% வரியை செலுத்த வேண்டும் என நிர்பந்தம் செய்வதாகவும், நமது மாநிலம் சிறிய மாநிலமாக இருப்பதால் பெரும்பாலும் அண்டை மாநிலமான தமிழகத்தையே நம்பியுள்ள நிலையில் அங்கு 2% வரி மட்டுமே வசூலிக்கப்படுகின்ற நிலையில் இங்கு 10% உயர்த்தினால் வியாபாரிகள், பொதுமக்கள் பாதிக்கப்படுவர். மேலும் இதனால் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவன உரிமையாளர்கள் போராட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே முதல்வர் நமது மாநில சுற்றுலா வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உயர்த்தப்பட்டுள்ள வாட் வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். புதுவை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுவை தட்டாஞ்சாவடி மாவட்ட தொழில் மையத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் சார்பில் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் புதுவையில் துவங்குவதற்காக வட்டார வளர்ச்சி அலுவலக பணியாளர்களுக்கு 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகமையின் திட்ட இயக்குநர் ரவி பிரகாஷ் தலைமையில் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்க ஆலோசகர் தெய்வசிகாமணி முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் சிறப்பு விருந்தினராக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி முகாமினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், உதவி திட்ட அதிகாரி ஆகியோர் பங்கேற்றனர். புதுவையில் பல்வேறு உணவு நிறுவனங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அரசாங்கம் உணவுப் பொருட்கள் மீதான வரியை நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் கூறுகையில், புதுவையில் தற்போதைய ஆட்சியில் பால் விலை, பேருந்து கட்டணம், மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதை அடுத்து அன்றாடம் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்கள் மீதும் வாட் வரி விதிக்கப்பட்டுள்ளதால் உணவு விடுதிகள் மற்றும் மக்கள் பல்வேறு இன்னலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து சட்டமன்றத்தில் பேசியும் அரசு நடவடிக்கை எடுக்காததால் பல்வேறு உணவு நிறுவனங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனவே இதன் பிறகாவது அரசாங்கம் உணவுப் பொருட்கள் மீதுள்ள வரிச்சுமையை குறைக்க வேண்டும் அல்லது முழுவதையும் நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். புதுவையில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட 2 வரை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்து 8 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை தெற்கு பகுதியில் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் திருட்டு நடந்ததால் எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தலின்படி எஸ்பி பைரவசாமி மேற்பார்வையில் முதலியார்பேட்டை வட்ட ஆய்வாளர் மாறன், சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் எல்லைப்பிள்ளை சாவடி 100 அடி சாலையில் வாகன சோதனை செய்தபோது சந்தேகத்திற்கிடமான நடுக்குப்பம் ரஞ்சித், செந்தில் ஆகிய 2 வரை விசாரித்தபோது அவர்கள் இருவரும் ரெட்டியார்பாளையம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 3 மோட்டார் சைக்கிள்களையும், வில்லியனூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 3 மோட்டார் சைக்கிள்களையும், கோரிமேடு மற்றும் முதலியார்பேட்டை எல்லைக்குள் 2 மோட்டார் சைக்கிள்களையும் திருடி சென்றது தெரியவந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து சுமார் 3 லட்சம் மதிப்புள்ள 8 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை சண்முகாபுரம் பாப்ஸ்கோ குடோனில் ஊழியர்கள் வேலை நாட்களை குறைத்ததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சண்முகாபுரத்தில் உள்ள பாப்ஸ்கோ குடோனில் மளிகைப் பொருட்களை பேக்கிங் செய்யும் பிரிவில் 42 பேர் பணியாற்றுகின்றனர். இவர்களுக்கு அவர்களின் பணிக்கேற்ப ரூபாய் 150 முதல் 277 ரூபாய் வரை தினக்கூலி வழங்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென அனைவருக்கும் தினமும் வேலை கிடையாது என்றும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வேலை என்றும் அறிவித்து அதன்படி ஒரு நாள் வேலை, ஒரு நாள் ஓய்வு என்ற அடிப்படையில் வேலை வழங்கி வருகின்றனர். இதனால் தினக்கூலியையே வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் ஏழை எளிய மக்கள் மாதத்தில் 15 நாட்களுக்கு வேலையும் கூலியும் இல்லாததால் கடுமையாக பாதிப்படைந்தனர். எனவே தினமும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் குடோன் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஊழியர்களின் நலன் கருதி பழைய முறைப்படி தினமும் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். புதுவை வேல்ராம்பட்டில் வீட்டின் பூட்டை உடைத்து 4 லட்சம் மதிப்புள்ள நகை பணத்தை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புதுவை வேல்ராம்பட்டு சப்தகிரி கோல்டன் சிட்டியில் வசித்து வரும் சாகுல் அமீது என்ற மசூதி மதகுரு வீட்டில் அவர் கோட்டகுப்பத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு குடும்பத்துடன் சென்றிருந்தபோது மர்ம ஆசாமிகள் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்து சென்றனர்.
வீடு திரும்பிய சாகுல் அமீது வீட்டின் கதவு திறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது அலமாரி உடைக்கப்பட்டு அதில் இருந்த 18 பவுண்ட் நகைகள், 45,000 பணம், 5 பட்டுப் புடவைகள் என 4 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் களவு போயிருப்பது தெரியவந்ததை அடுத்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். புதுவை அரசு பன்றிக் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், நாடு முழுவதும் தற்போது பன்றிக் காய்ச்சல் நோய் பரவி வருவது மக்கள் மத்தியில் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நமது அண்டை மாநிலமான தமிழகத்தில் 120 பேர் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தமிழக அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு பிரிவுகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. நமது புதுவை மாநிலத்திலும் இந்நோய் பரவ வாய்ப்புள்ளதால் புதுவை அரசு நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலும் சுகாதார நிலையங்களிலும் சிறப்பு பிரிவுகளை போர்க்கால அடிப்படையில் உருவாக்குவதோடு பொதுமக்கள் மத்தியிலும் பன்றிக் காய்ச்சல் நோய் தடுப்பு குறித்து விழிப்புணர்வை பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக ஏற்படுத்தி புதுவை வாழ் மக்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார். புதுவை உள்ளாட்சித் தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிட உள்ளதாக தமிழ் மாநில செயலாளர் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ் மாநில செயலாளர் அபுபக்கர் கூறுகையில், புதுவை மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை 6% உயர்த்த வேண்டும், கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும், முஸ்லிம்கள் வாழும் பகுதிகளில் உருது, அரபு, மலையாளம், தெலுங்கு ஆகியவற்றை பயிற்றுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் புதுவையில் போக்குவரத்து நெரிசலை போக்க புறவழிச்சாலையை ஏற்படுத்த வேண்டும், பணி நீக்கம் செய்யப்பட்ட தற்காலிக ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்றும், அதிக காவலர்களை நியமித்து காவலர் பற்றாக்குறையை போக்குவதோடு முதல்வர் கூறியபடி காரைக்கால் அரசு பெண்கள் பள்ளிக்கு அப்துல் சமது பெயரை வைக்க வேண்டும் என்ற அவர், மேலும் புதுவை உள்ளாட்சித் தேர்தலில் தொகுதிகளை கண்டறிந்து போட்டியிட உள்ளதாகவும் கூறினார். புதுவை ஊசுடு தொகுதி பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல்வரின் ஆணைப்படி இலவச மிதிவண்டிகளை குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுவை முழுவதும் சமூக நலத்துறை சார்பில் முதல்வர் ரங்கசாமியின் உத்தரவுப்படி கடந்த ஆண்டு 9ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த இலவச மிதிவண்டி வழங்கும் விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியர் முன்னிலையில் இலவச மிதிவண்டியினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை தொழிலாளர் நலத்துறை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தொழிலாளர் நலத்துறை முன்பு தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளையும் பணி பாதுகாப்பினையும் பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும், இன்றைய பொருளாதார உயர்விற்கு தகுந்தாற்போல் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், 3 வருடங்களுக்கு மேல் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பினர் கூட்டமைப்பு தலைவர் பரமசிவம் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போராட்டத்தில் கூட்டமைப்பின் நிறுவனரும் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞருமான பிரகாஷ், பொருளாளர் கிறிஸ்டோபர், துணை செயலாளர் திவிஜேந்திரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் திரளான தொழிலாளர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியினை சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் வழங்கினார். புதுவை அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு சென்ற வருடம் 9ஆம் வகுப்பும் தற்போது 10ஆம் வகுப்பும் பயிலும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்று இலவச மிதிவண்டியினை பெற்று பயனடைந்தனர். புதுவை கொம்பாக்கம் அருள்மிகு ஐயனாரப்பன் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவமும் மின் அலங்கார வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை கொம்பாக்கம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது.
இதனை முன்னிட்டு முன்னதாக அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு கரகம் ஜோடித்து ஊர்வலமாக வந்து ஊரணி பொங்கலிடப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஐயனாரப்பன் போர்க்கிளை பூரணிக்கு கல்யாண வைபோகம் நடைபெற்றது. பின்னர் தம்பதி சமேதரராய் மின் அலங்காரத்துடன் கூடிய வாகனத்தில் மேலதாளம் வானவேடிக்கையுடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை கண்டு களித்து ஐயனாரப்பன் சுவாமியின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர், இளைஞர்கள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.